மேச ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் 2025ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ர நிலையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையும் சனி பகவான் பார்த்திங்கன்னா 138 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்கிறார். ஏற்கனவே மேச ராசிக்கு என்ன சொல்லியிருக்கோம், சனி பகவான் 12ஆம் இடத்தில் 7.5 சனியாக அமர்ந்து விட்டார். வாழ்க்கையில் போராட்டம் போராட்டம் போராட்டம், எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் போராட்டம் அப்படின்னு சொல்லி பல வீடியோவில் பார்த்தோம். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சனி வக்கிற, அதாவது சனி பயிற்சி வீடியோ பார்த்தோம். சனி பகவான் மேச ராசிக்கு மிக பதட்டமான சூழ்நிலையை கொடுக்க மாட்டார், ஓரளவுக்கு பொருளாதார விஷயங்களில் கை வைப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உறவுகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், கவனமாக இருங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்தது. ஏன்னா நிறைய நம்ம நேயர்கள் எனக்கு தங்களுடைய கருத்துக்களை ஃபோன் மூலமாகவும் மற்றும் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுக்கிருக்காங்க. எப்பவும் பொருளாதாரத்தை எதிர்பார்க்காமல் உறவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து, அன்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும், தன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த 138 நாட்களில் சனி வக்ர பயிற்சி என்ன விஷயத்தில் கவனம் என்று ஃபஸ்ட்டு நிலைநிறுத்துகிறது என்று பார்ப்போம். அதாவது சனி பகவான் பார்த்திங்கன்னா எப்பவுமே வக்ரமானார்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி நகர்ந்துருவார். ஆனால் இந்த வட்டம் அப்படி நகரலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா 12ஆம் இடத்திலேயே நட்சத்திர ரீதியாக ரிவர்ஸில் போகிறார். அப்போ நட்சத்திர ரீதியாக ரிவர்ஸில் போகும்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தன்மைகள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கிடைச்சதோ, என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் நம்மளுடைய மேசராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் எண்டுலேருந்து 2025 மார்ச் மாதம் எண்டுலேருந்து இந்த ஜூலை மாதம் எண்டு வரையும் என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் பூர்த்திகள் அடையவில்லையோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைய போராட்டத்தை சந்திச்சிங்களோ அந்த நிலையில் அப்படியே ஒரு மாற்றம் ஏற்படும். சனி பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எப்பவுமே சனிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய நண்பரோ ஒரு உறவினரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிடையாது. அவர் பொதுவாகவே உங்களுக்கும் அவருக்கும் ஒரு செட் ஆகாதுன்னு கூட சொல்லலாம். அவருடைய அமைப்பு செயல்பாடுகளும் உங்களுடைய அமைப்பு செயல்பாடுகளும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் மாற்றம் கொண்ட ஒரு நபர் வக்ரம் அடைவது மூலமாக நிறைய விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது. அப்படி என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது, நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடக்கவே இல்லை, எவ்வளோ முயற்சி எடுத்தும் தடையாகவே இருக்குது, நாங்களும் அலைஞ்சு திரிஞ்சு நிறைய இடங்களில் பார்க்குறோம், எங்களுக்கு வரன் அமைய மாட்டேங்கி அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, திருமண வயதில் உள்ள நம்முடைய மேசராசி குழந்தைகளுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். கிட்டத்தட்ட இந்த 3 மாதங்களில் உங்களுக்கேற்ற ஒரு துணையை நீங்கள் முழு தீவிரமாக தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மேசராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் சரி, தன்னுடைய கூட உடன் பிறந்த தம்பி அண்ணன் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்துட்டாலே அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முழு மூச்சாக செயல்படுவீங்க. உங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டணுங்கிறக்காண்டி தன்னோட பையிலேருந்து எடுத்து கொடுத்தது இல்லாமல் தன்னுடைய கடன் வாங்கி, அதாவது தன்னுடைய நண்பன்கிட்ட கூட கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் தான் உங்களுக்கு உண்டு. ஏன்னா நல்ல பேர் வாங்கணும், ஒரு மரியாதை இருக்கணும், நம்மளுடைய உறவுகள் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ வரையும் அந்த முயற்சிக்கான பலன் உங்களுக்கு கிடைத்ததா என்று பார்க்கும்பொழுது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் சனி வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுடைய உறவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையான விஷயங்களுக்கு மட்டும் தலையிடுங்கள். நீங்களாக போய் உதவி செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், நான் இதை முயற்சி எடுத்து செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் முயற்சிகளில் நீங்கள் தலையிடுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
ஒரு வெற்றி காண்பதற்கான அமைப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் தலையிட்டீங்கன்னா பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஃப்ரீ மைண்டாக போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நிதானம், உறவுகள் விஷயங்களில் மிக மிக நிதானம் தேவை. அதே போல் நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்ததோ, குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பல முயற்சிகள் எடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கல, கல்யாணம் முடித்து 3 வருஷம் ஆச்சு, அல்லது இப்போ கல்யாணம் முடித்து 4 மாதம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் கரெக்டாக தங்க மாட்டேங்கி என்ன பண்ணே தெரியல, ஒரு மன வருத்தத்தில் இருக்கிற நம்மளுடைய மேசராசி குழந்தைகளுக்கு, உறுதியாக திருமணம் முடித்த குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சனி வக்கர பயிற்சியோட செயல்பாடு. கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு வெளிப்படையாக உங்களுடைய ரகசியங்களை வெளியே உள்ள யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் உறவில் அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 மாதம் உறுதியாக சொல்கிற மேசராசி என்பர்கள் யார்ட்டையும் என்ன சொல்லக்கூடாது, பகிரக்கூடாது. பகிர்ந்து கொள்ளும்பொழுது உறுதியாக நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை உங்களை லாக் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் உங்களுடைய உறவில் ஒரு பாண்டிங் மிஸ் ஆகும். கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே மற்ற நபர்கள் தலையிடும் போது என்ன ஆகும், ஒரு இணை புரியாத அன்பாக பாசமாக ஒரு என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் 2 பேரும் பிரியவே மாட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்கள இந்த 3ஆம் நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து வச்சுருவாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பாதிப்பு என்பது கிடையாது என்பது உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, அது அடிப்படை கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் சரி, மேசராசி மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக படிப்பில் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. முழு கவனமும் படிப்பில் இருக்கும், அதான் முக்கியம். நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு, நல்ல உங்களுடைய ஆசிரியர் வந்து உங்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் செயல்பட வேண்டுமென்றால் நம்மளுடைய மேசராசி குழந்தைகள் முழுவதுமாக படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தினால் உறுதியாக நன்மதிப்பு உண்டு. அதே போல் மேசராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. நீ காட்டு கவனிக்காமல் ஃபோன் பேசிட்டே ஓட்டுறது, இல்லைன்னா அசால்ட்டாக கையை விட்டுட்டு ஓட்டுறது, இந்த ரேசிங்கில் போகிற மாதிரி ரோலிங் பண்ணி காட்டுறது, அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து 8 போடுறது, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக சொல்லும்பொழுது உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சுய ஜாதகம் வலிமை இழந்து விட்டால் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் வாகனங்களில் கவனமாக ஓட்டவில்லை என்றால் மருத்துவ செலவு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுபோல் மேசராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிங்கன்னா, ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய உறவு உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க, இல்லை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. மேசராசி அன்பர்களில் யாராவது லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது லவ்வை வந்து தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள் உங்களுடைய காதலை ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு இனிமையான செயல்பாடாக உருவாக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அது 3 மாத கால அளவு தான். 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த காதல் உங்களுடைய பார்ட்னருடைய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அணைச்சி கொண்டு போவோம், இல்லைன்னா சில நேரத்தில் சிறு பாதிப்பை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் ஏற்பற்றும். நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு வெற்றி உண்டு. தொழிலை நீங்கள் நல்லா சிறப்பாக செய்வீங்க. புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் துவங்கி அதன் மூலமாக நன்மை அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு சனி வக்கர பயிற்சி முழுமையாக தரப்போகிறது. பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்க, அதாவது கூட்டாளிகள் மூலமாக தொழில் செய்கிற நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு சொல்வது என்னென்னா, ரொம்ப ரொம்ப கவனமாக
உங்களுடைய தொழிலில் என்ன பண்ணணும், நீங்கள் முழு கவனம் செலுத்தணும். முழு கவனம் செலுத்தினால் மாற்றம் உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அலுவலகத்தில் உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் கிடைக்கும். என் நம்பரில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் மனம் ரொம்ப தெளிவாகிடுச்சு, ஜாதகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நீங்கள் என்னுடைய ஜாதகத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மன நிறைவோடு போவதற்கான விஷயங்களை செயல்படுத்த என்னால் முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும். மேலும் நம்மளுடைய வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜாதகமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்க பிரசன அடிப்படையில் நிறைய பிரசனங்கள் இருக்குது. வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுபோல் பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, அதேபோல் கடிகார பிரசனம் மூலமாக பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடின் வாஸ்து அடிப்படையில் பார்க்கலாம். இப்படி நிறைய வகைகளில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன்கள் உறுதியாக துல்லியமாக கூற முடியும் என்பது நான் உங்களுக்கு கூறும் கருத்து. ஸோ மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.